ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விமல் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன விஷயம்னாக்கா, எங்கள் ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ வீடு காலி பண்ணியிருக்கோன்ற டாபிக் தான் பேச போகிறேன். காரணம் கூட சொல்கிறேன். என்னன்னாக்கா, வீட்டில் செல்ல பிராணிங்க வளர்த்துட்டாக்க எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நாங்கள் அனுபவிச்சுன்னுக்குறோம். சொந்த வீடு இருந்தால் யாரும் பேசுகிறதில்ல. சொந்த வீட்டுக்காரர் வளர்க்குறாங்க, அவங்க சொந்த வீட்டுக்காரர் வாடகை வீட்டுக்காரர் வளர்த்தாக்கா அவங்களுக்கு பிடிக்காது. இது நிஜம். என்ன பண்ணுறது, நம்ம வாடகையில் தானே இருக்கோம், வாடகை கட்டுறோம், வாடகையில் இருக்கோம். சரி, அப்போ கூட நாய்க்குன்னு பார்த்து இண்டிபெண்ட்டாக தான் வீட்டுக்கு வரும். இண்டிபெண்ட்டாக இருக்கிற வீடு கூட கொடுக்க மாட்டேறாங்க. காரணம், நான் வீடு அங்கே இருந்த காலி பண்ணி இண்டிபெண்ட்டாக சரி அங்கே வேண்டான்னு சொல்லிட்டு வீடு காலி பண்ணி வேறு இடத்துக்கு போனேன். வேறு இடத்துக்கு போனாக்கா அங்கே இருந்த ஒரு மாதம் அங்கே இருந்த உடனே என்ன ஆச்சு, நாய் சவுண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு காலி பண்ணி வச்சிட்டாங்க. சரி, அங்கேயே காலி பண்ண சொன்னாங்க. நானும் காலி பண்ணின்னு வந்துட்டேன். சரி, இங்கே இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் வீட்டுக்கு வந்தேன். பக்கத்தில் வீடு கட்டுறாங்களோ அதுக்குன்னே காத்துனேன். பக்கத்தில் வீடு கட்டுறாங்க, பின்னாடி வீடு கட்டுறாங்க, கட்டிட்டாங்க. பக்கத்தில் கட்டியாச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு, காலியாக தான் இருக்குது. இப்போ கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இருக்கும்போது பின்னாடி கூட காலியாகுது. ஆனால் வாடகை எவ்வளோ சொல்கிறாங்க தெரியுமா? ஷீட் வீட்டுக்கு 6000 ரூபா. தண்ணி செப்பரேட்டு நாமளே போட வச்சுக்கணுங்க. அட்வான்ஸ் மட்டும் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க, 60 70ன்ட்டு. எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஷீட் வீட்டுக்கே அப்படி சொல்கிறாங்க. நான் இப்போது இதுக்கு முன்னாடி இருந்தேன். காலி பண்ணிட்டு வரும்போது அதுக்கே 30,000 அட்வான்ஸு. வாடகை வந்துட்டு 6000 ரூபா. என்ன மாதிரி வீடு சூப்பராக இருந்துச்சு, மூடு வீடு நல்லா இருந்துச்சு, பெருசாக. பட்டு தண்ணி பில் ஒரு 500 ரூபா. என்ன ஆச்சுனாக்கா, சரி அதுதான் நாய் பிரச்சனை தான் இப்போ உடச்சிச்சின்னு சொல்லிட்டு காலி பண்ணுவோன்ட்டோம். இப்போ இங்கே வந்தது கூட இங்கேருந்து ஷீட் வீட்டில் கூட நாய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி, வீடு தேடுற கிடைக்க மாட்டேங்குது. நாய்க்குன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு நாய் வச்சுருந்தா கொடுக்குவாங்க, 3 நாய்க்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நம்ம எங்கே மயில் சந்திரா, நம்ம இருந்தது பேகூர் வங்சாந்திராவில். அங்கே நீங்கள் காலி பண்ணி மயில் சந்திராக்கு வந்திருக்கோம். ஏன்னா அங்கேனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் எங்களுக்கு விட முடியாது இல்லையா, வளர்த்துட்டோம். நான் அப்படியே நாயை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். சென்டரில் நாய்ங்களை கூட போடுற பாருங்கள், எந்த 3 நாய் இருக்குதுன்ட்டு. அப்படி எதுனா உங்களுக்கு எதனா நல்லா காலியாக்குற வீடு இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா ஒரு 10,000 ரூபா உள்ள வாடகை இருந்தால் கூட 10,000 ரூபா, 11,000 ரூபா, 12,000 ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல இல்லையா? பக்கத்தில் மயில் சந்திரா பேகூர் பக்கத்தில் இந்த பக்கம் வங்சாந்திரா ரோடுக்கிட்ட நம்மளுக்கு பக்கம், அவனை பஸ் ஸ்டாப்புக்கு கிஸ்டாப்புக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள், போகலாம். ஏன்னா என்ன பண்ணுறது, கொடுக்க மாட்டேறாங்க. இங்கே இருக்குது வீடு காலியாக, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ போய்ட்டு காமிக்கிற பாருங்கள். பட் கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு நாய்க்காக. அது யாரையும் கடிக்கிறதில்ல, யாரையும் எதுவும் பண்ணுறதில்ல, ஆறாமல் ஓடாடுது. இந்த மாதிரி கஷ்டம் எனக்கும் இருக்குது. இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கு இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? உங்களுக்கு இருக்குதா நானும் தெரிஞ்சுக்கணும். இல்லை காசு வச்சுன்னு வீடு கிடைக்காமல் அலமோதுறவங்க யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும், சரியா? அதனால் இப்போ நாயை காமிக்கிற பாருங்க, ஓகேவா? டுல்லி, இவன் தான் டுல்லி. தெரியும், நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. டுல்லி இதோ, இது சிம்பா. ஜாக் பாருங்க, ஜாக். எங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்க பாருங்கள். ஜாக் இவங்களுக்கு, இந்த ஜாக். ஆனால் ஜாக் ஆனால் நல்ல பையன். எல்லோரும் இவங்களும் நல்ல பையன் பாருங்க. ஆனால் நல்ல பையன். ஆனால் விட முடியல நம்மள. அவங்களுக்கு ஷீட் வீடு காலி ஆகுதுன்ட்டு நாங்கள் எதுவும் காலி ஆகுது, பெருசாக காலி ஆகுது. சிங்கிள் பிஹெச்க்கு ஒன்றா வர நாயை எங்கே விட முடியும்? உங்களுக்கு எத்தனை ரெஸ்கியூ டீம் தெரியுமா? இல்லைன்னா அங்கேனா விடலாம். என்ன சொல்கிறீங்க? இங்கே வளர்த்து விட மாட்டேன்றாங்க. அப்புறமா நிறையா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எங்கன்னா இடம் சைட்டெல்லாம் இருந்துச்சுனாக்கா நாய் 10 இல்லை 20 நாய் கூட வளர்த்து விட்ருக்கோம். ரோட்டில் இருக்கிற நாய்களை தான் தூக்கின்னு வருவேன். இதெல்லாம் நான் வாங்கின நாய் இல்லை. இது அது இதெல்லாம் எல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இந்த நாய் கண்ணு முன்னாடி அடிப்பட்டதுனால தான் வளர்த்துனுங்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க.
அந்த பாவை பார்த்து நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுங்கிறேன். ஆனால் நம்மளுக்கு வீடு இல்லை. என்ன பண்ணுறது? இன்னும் 4 5 நாய்க்குது ரோட்டில். அவன் சாப்பாடு போடுற பாவம் ஓடி வருது. நம்ம கையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானே பண்ண முடியும். நம்ம சக்தி மீறி எதுவும் பண்ண முடியாது இல்லையா? என்ன பண்ணுறீங்க? நாய்க்கு யாருன்னா என்ன சொல்கிறது, பப்பியே பிடிச்சிருந்தாக்கா, நாய்க்கு பிடிக்க ஃபேவரட் இந்த நாயே ரொம்ப பிடிச்ச ஆளுங்க இருந்தாக்கா சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேருன்னு பார்க்கலாம், எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம், எவ்வளோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இது சப்போர்ட் பண்ணுறீங்களா? சப்போர்ட் பண்ணாக்கா பிளான் இருக்குது. பேசாமல் நம்மளுக்கு இருந்தால் இன்ச்சினாக்க இடம் சத்தியமாக ரோட்டில் இருக்கிற நாய்ங்க, அடிப்பட்ட நாய்ங்க, அவங்களெல்லாம் எத்தனை காப்பாற்றணும்னு ஆசை இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நாய் சென்டிமெண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு வளர்த்து. அதனால் எதுவும் பண்ண முடியல. இன்னும் 2 நாய் ஆறாமல் சுற்றி நிற்குது. போதும், இந்த மாதிரி ஒரு சொந்த வீடு இருந்தாக்கா கதையே வேறு இல்லை. வேறு அவங்களும் நாய் வளர்க்குறாங்க, ஒரு நாய். அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா சொந்த பில்டிங் வீடெல்லாம். என்ன பண்ணுறேன்? அதுவும் காமிக்கிற வாங்க, காமிக்கிட்டா பில்டிங் அவங்களதெல்லாம் பாருங்க. இதுதான் பில்டிங், நல்லா வீடு. எப்படி ஓடிறான் பாருங்க. ஜாக், சிம்பா பாருங்கள். இங்கேயே வீடு கட்டியிருந்தாங்க, அங்கேயே வீடு கட்டியிருந்தாங்க. 2 கேட்டாச்சு, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக தான் காத்துன்னு கேட்டுருந்துக்கு அக்கப்பக்கம் கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க வீடு. என்ன பண்ணுறது? சரி, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் என்ன பண்ணுறது? இவங்கள கூட்டிகிட்டு நான் போய் எங்கன்னா ஏறங்கட்டணும், எங்கன்னு தெரில. என்ன பண்ணுறது? நம்ம ஹெல்ப் பண்ண போனால் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. கடவுள் தான் காப்பாற்றணும். பார்க்கலாம் கடவுள் என்ன பண்ணுறாரோ.